ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு நிறைய கேள்வி கேட்டாங்க நம்ம தமிழக முதல்வர்கிட்ட. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சிஎம்மோட டைம். அவர் வந்து பதில் சொல்லிகிட்ருக்காரு. சட்டசபையில் வந்துட்டு எதிர்க்கட்சியில் இருக்கவங்க நிறைய பேர் இருந்து கத்தி சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அது அவங்க காதலே வாங்கலை. அப்போ வந்து மக்களாகிய நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நேற்று முந்தா நேற்றுலாம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிங்க. அப்போது ஸ்பீக்கர்கிட்ட கேட்டுட்டு தான் அமைச்சருங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பீக்கர் சொல்கிறத நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லையே. அப்புறம் நீங்கள் அவைக்கிட்ட நின்று, சிஎம் சார் கதறல் சத்தம் கேட்குதா, ஏன் மௌனமாக இருக்கீங்க, வாயை திறங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி அவர் பேசுகிறாரு, சவுண்டு போடுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே நீங்கள் வெளிநாடு பண்ணிட்டீங்க. நீங்கள் தான் எந்த தப்புமே செய்யலையே. அவையிலே உட்காந்து சரிங்களா, அவர் தான் டைம் தர நிற்கிறாரு. சிஎம் பேசி முடித்தோடனே நீங்கள் உங்கள் டைம் தான் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு லைவாக சூப்பராக ஷேர் பண்ணியிருக்கலாமே. ஏன் பண்ணலை? தப்பு செய்யலை தானே நீங்கள்? ஏன் பண்ணலை? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அரசியல் தலைவர்னா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு தாவேக தலைவர் அவ்வளோ உதாரணம், சூப்பரான உதாரணம். ஏன் சொல்கிறேன்னா, அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசுகிறாரு எங்கே போனாலும், பர்சனல் விஷயம் பேசலை. அவர் பர்சனல் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அவருக்கு ஓட்டு போட்டிங்களா, இல்லை ஆதரவு கொடுத்தீங்களா? நீங்கள் எதிர்கட்சி தலைவர் கட்சி ரீதியாக என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க சரிங்களா. உங்கள் சைடு ஒரு இப்போ பதவியேற்றதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க. என்னடா 4 பேர் வந்து வெட்டுற மாரி இருக்கிற, அருவா எத்தனை வந்து 4 பேர் நீ போடணும் மாதிரி இருக்கணும்டா, கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. யார் புள்ள பெற்று யார் வளர்த்துருக்குறாங்க? இவர் அருவா எத்தனை வந்து வெட்டுவாங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீங்கள் வெட்டிக்குங்க, கூட்டின்னு வந்து விடுங்க, வெட்டுவாங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்குறீங்களே, எந்த விதத்தில் கேள்வி கேட்குறீங்க? உங்கள் கட்சியில் இதுமாரி இருக்குது, எதிர்கட்சியில் இருந்துக்குன்னு இங்கே கேள்வி கேட்குறீங்களா? அமைச்சரவையில் அவர் பதில் சொல்கிறாரு, எழுந்து வெளியே போகிறீங்க. மக்கள் லைவில் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க எல்லாத்தையும். சொல்லுங்கள், நீங்கள் தான் தப்பு செய்யலையா? ஏன் வெளியே போனீங்க? மக்களுக்கு பாதுகாப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசலாமா? 4 பேர் வெட்டுவான்றாரு ஸ்டேஜ் போட்டு. ஏதோ ஒரு பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டிங்க. எவ்வளோ செலவச்சோ கடவுளுக்கு தான் வெளிச்சோன்னு வச்சுங்க. நாடே கடனில் கிடக்குது. பேப்பர் ஃபுல்லாக கவர்மெண்ட் நியூஸ் தான். அதுக்கு ஃபுல்லாக கவர்மெண்ட் காசு போயிருக்குது. எனக்கு தெரியவே தெரியாது இத்தனை நாள். இப்போ தான் வந்து தெரியுது. அந்த ஆடில் வந்துட்டு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வருடைய போஸ்ட் அவ்வளோ வரவே வராது. ஏன்னு கேட்டால் அது கவர்மெண்ட்டு செலவாம். ஆனாலும் அவர் போட்டதே கிடையாது. ஏன்னா அவர் உலகம் ஃபுல்லாக பப்ளிசிட்டி. அவர் ஏன் விளம்பரம் தேடினா? சரியா, இந்த நிலைமையில் இருக்குது நம்ம கட்சி. ஆனால் நீங்கள் எதிர்க்கல இருந்துக்குன்னு கேள்வி கேட்குறீங்க பாரு, எங்களால் தாங்கவே முடியல. சரிங்களா, என்ன பண்ணுறதுனே புரியல. இதுக்கு என்ன விளக்கம் சொல்வீங்க? ஸ்பீக்கருக்கு வந்து கேமரா ஆக்ஷன் சொல்கிறீங்க. இது வந்து ஆளுநர் வந்து ஒரு முறையை படிக்கிறாரு, அதுவும் ரீல்ஸுன்றீங்க. முதலமைச்சர் ரீல்ஸுன்றீங்க. நீங்கள் விளம்பரம் போட்டுக்கிறீங்க, ரீல்ஸ் பண்ணுறீங்க. ரீல்ஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டு ஆஃபீஸில் வச்சு பேசுகிறீங்க. அதெல்லாம் ரீல்ஸ் கிடையாது. இது மட்டும்தான் ரீல்ஸு. நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், மக்களுக்கு உதவி செய்கிறோம், நீங்கள் உதவி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது ரீல்ஸு. ஆனால் நீங்கள் செய்து ரீல்ஸ் கிடையாது. சரிங்களா, என்ன மக்கள் பார்த்துன்னு தாங்கிறாங்க. நன்றி சார்.